இன்சர்ட் மெனுல இருக்க ஈக்குவேஷன் அண்ட் சிம்பிள்ஸ் ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நார்மலா ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கறது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா மேக்ஸ் பேப்பர் ரிலேட்டடா ஏதாவது டாக்குமெண்ட்ரி ஒர்க் பண்றீங்க அப்படிங்கும் போது நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு மேக்ஸ்ன்னு இல்ல கெமிஸ்ட்ரி கூட நீங்க எடுத்துக்கோங்க. ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு சொல்லிட்டு நான் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் மாதிரியோ இல்ல ஒரு தியரி மாதிரியோ ஒரு ஃபார்முலா செக்ஷன் தான் என்னோட டாக்குமெண்ட்ல ரெடி பண்றேன் அப்படின்னா நார்மலா நம்மளால டைப் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைப் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல என்ன பண்றது, மேக்ஸ் ஃபார்முலாஸ் வேணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் தான் உங்களுக்கு இன்சர்ட்ல கொடுத்திருப்பாங்க. சப்போஸ் இன்சர்ட்ல இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இல்ல அப்படின்னா ஃபைல்ஸ்ல போங்க, ஆப்ஷன்ஸ் கொடுங்க. இதுல வந்து பாருங்க நமக்கு கஸ்டமைஸ் ரிப்பன் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்கல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா ஆல் கமெண்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணுங்க. சோ ஆல் கமெண்ட் அப்படிங்கறத கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே எஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ ஃபுல்லா ஸ்க்ரால் பண்ணி பாருங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க சிம்பிள்ஸ் அப்படிங்கிற ஆல்ரெடி எனக்கு செட் ஆயிருக்கிறதுனால இன்செர்ட்ல சிம்பிள்ஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சிட்டு இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு செட் ஆகல அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ண சொல்லி நான் சொல்றேன். சோ இப்போ இதுல வந்து பாருங்க சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்திருப்பாங்க. கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா போதும், அது இன்சர்ட் மெனுல இருக்க ரிப்பன்ல செட் ஆயிடும். சோ இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிள்ஸ் ஆப்ஷன் ஷோ ஆகல அப்படிங்கும் போது மட்டும் இந்த ப்ராசஸ பண்ணுங்க. இல்ல எனக்கு ஆல்ரெடி அது வந்து சிம்பிள் டிஸ்ப்ளேல இருக்கு அப்படின்னும் போது நீங்க திரும்ப வந்து கஸ்டமைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இருந்துச்சுன்னா லீவ் பண்ணிடுங்க. இல்ல அப்படின்னா மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்துட்டு ஓகே பிரஸ் பண்ணீங்கனாலே போதும், அந்த ஆப்ஷன் வந்து நமக்கு என்ன ஆகும், இன்சர்ட் மெனுல ஆட் ஆயிடும். சோ இப்போ எனக்கு வந்து பாருங்க இந்த ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணனா எனக்கு நார்மலா டிஃபால்ட்டா ஒரு சில ஃபார்முலாஸ் வந்து அவங்களே செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது இல்லாம நமக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல இருந்தும் ஒரு சில ஃபார்முலாஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். இது இல்லாம நானா புதுசா ஃபார்முலாஸ் எழுதணும் அப்படின்னா நீங்க ரெண்டு விதமா எழுதிக்கலாம். ஒன்னு வந்து இன்சர்ட் நியூ ஈக்குவேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இன்னொன்னு இங்க் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லியும் கொடுத்திருப்பாங்க. இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ்ல நீங்க எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க இன்சர்ட் நியூ ஈக்குவேஷன் அப்படிங்கறத நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னா வந்து பாருங்க எனக்கு ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் ஒன்னு ஓபன் ஆயிருக்கும். நார்மலா மேத்தமெட்டிக்கல் பேப்பர்ஸ்க்குலாம் இப்போ என்ன யூஸ் பண்றாங்கன்னா லாடெக்ஸ் ஃபார்முலாஸ் மெத்தட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்புட்டும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா வேர்ட்ல யூஸ் பண்ண முடியும். லாடெக்ஸ் கம்ப்ளீட் செஷன் நமக்கு வரும்போது இதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து இதுல டூல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நமக்கு இன்சர்ட்ல கொடுத்த அதே ஆப்ஷன்ஸ் தான். நீங்க டைப் பண்ண போற ஃபார்முலாஸ்ல என்னென்ன மாதிரியான கேரக்டர்ஸ் வேணுமோ அது எல்லாமே நமக்கு கொடுத்திருப்பாங்க. ஃபார்முலாஸை எந்த டைப்ல வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மெத்தடும் கொடுத்திருப்பாங்க. சோ ஈவன் அதுல நீங்க ஃபிராக்ஷன் யூஸ் பண்றீங்களா இல்ல என்ன சம்திங் யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஒரு மேக்ஸ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படிங்கும்போது கம்பல்சரி உங்களுக்கு வந்து இந்த ரேடியல் இன்டெகிரல்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க இதுல ஸ்ட்ரக்சர்ல ஃபிராக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா 1 by 1 அதாவது டிவைடட் 100 divided 2 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ மேக்ஸ் ஃபார்முலா எக்ஸாம்க்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்ட் அப்படின்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? இப்போ இதுல நான் ஒரு ஃபார்முலா எனக்கு வேணும்னு கேட்கிறேன். அதாவது a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் டிவைடட் போட்டு c ஸ்கொயர் பிளஸ் 2ab அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபார்முலா வேணும்னு சொல்லி நான் கேட்கிறேன். அப்ப எனக்கு ரெண்டு டிவைடட் செக்ஷன் இந்த இடத்துல வரப்போகுது. ஸோ அப்ப நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஃபிராக்ஷன். இப்போ ஃபிராக்ஷன் அப்படிங்கறத செலக்ட் பண்ணீங்கன்னா டிவைட் ஆப்ஷனை எப்படிலாம் நம்ம மாத்திக்கலாம். இல்ல டெல்டா வேணுமா இல்ல லாம்டா சிம்பிளோட வேணுமா இல்ல பை டிவைடட் 2 கொடுக்க போறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபிராக்ஷன் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இப்போ இதுல வந்து எனக்கு பாத்தீங்கன்னா ஸ்டாக்டு ஃபிராக்ஷன் தான் தேவைப்படுது. சோ இதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னா வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆயிருக்குங்களா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதுல நான் என்ன கேட்டேன், a ஸ்கொயர்ட் வேணும்னு சொல்லியிருக்கேன். சோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஸ்கிரிப்ட்ல கொடுத்திருப்பாங்க. சோ இப்போ ஸ்கிரிப்டை கிளிக் பண்ணுங்க. நீங்க யூஸ் பண்ண போறது சூப்பர் ஸ்கிரிப்டா இல்ல சப்ஸ்கிரிப்டா இல்ல ஸ்கொயர் ஆப்ஷன் வந்து சப் அண்ட் சூப்பர்ல வேணுமா இல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் வேல்யூ வரப்போதா அப்படிங்கிற ஃபார்மட் நமக்கு கொடுத்திருப்பாங்க. இப்போ இதுல எனக்கு ஸ்கொயர் ஆப்ஷன் தான் வேணும். அதனால சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படிங்கறத நான் சூஸ் பண்றேன். ரெண்டு பாக்ஸ் வந்துருச்சுங்களா? இப்போ இதுல இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஆல்பபெட்டோ அந்த ஆல்பபெட்டை கொடுத்துக்கோங்க. அதே போல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் பாக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா மேல இருக்க செலக்ஷன் வந்து செலக்ட் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க நான் 2 அப்படிங்கறத கொடுத்துட்டேன். இப்போ என்னோட ஆரோ பாயிண்டர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பக்கத்துல தான் இருக்கு. இப்போ இதுல வந்து பிளஸ் சிம்பிளை கிரியேட் பண்ணணும். நீங்க பிளஸ்ங்கிறத கொடுத்தீங்கன்னா அது வந்து என்ன ஆகும், சூப்பர் ஸ்கிரிப்ட்ல தான் அந்த பிளஸ் வந்து ஆட் ஆகும். எனக்கு அப்படி வேண்டாம். இது எங்க வரணும், கீழே வரணுங்களா? உங்களோட கீபோர்ட்ல ஆரோஸ் யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் ரைட் ஆரோவை கிளிக் பண்றேன். எனக்கு அது சப்ஸ்கிரிப்ட்ல இருந்து கீழே வந்து பிளேஸ் ஆயிடும். இப்போ நீங்க பிளஸ் சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா அது அடுத்த கேரக்டரா தான் எடுத்துக்கும். இப்போ இதுல வந்து பாருங்க எனக்கு பிளஸ்க்கு பதிலா பிளஸ் ஈக்குவல் தேவைப்படுது
தேவைப்படுது இல்ல பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா இங்க இருக்க நீங்க சிம்பிளை கிளிக் பண்ணாலே போதும் அந்த சிம்பிள் உங்களுக்கு ஆட் ஆயிடும். இப்ப காமன் எனக்கு பிளஸ் தான், அதனால நான் டைப்பாவே பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட் வந்து என்ன பண்றேன், அடுத்த கேரக்டர் வேணும். அடுத்த கேரக்டரும் எனக்கு ஸ்கிரிப்ட் தான் வேணும், அதாவது பி ஸ்கொயர். திரும்ப நான் ஸ்கிரிப்ட் போறேன், அதுல வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட சூஸ் பண்ணிக்கிறேன். கேரக்டர்ல வந்து பி அப்படிங்கறத கொடுத்துறேன், சூப்பர் ஸ்கிரிப்ட் ஆப்ஷன்ல ஸ்கொயர் அப்படிங்கறத கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு இது வந்துருச்சுங்களா. அடுத்து கீழே இருக்க பாக்ஸ், கீழே இருக்க பாக்ஸ்ல நான் என்ன சொன்னேன், சி ஸ்கொயர் பிளஸ் 2ab வேணும்னு சொன்னீங்களா. சேம் அதே போல எனக்கு ஸ்கிரிப்ட் போறேன், சூப்பர் ஸ்கிரிப்ட் நான் சூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல எனக்கு சி அப்படிங்கிறது வரணும், ஸோ சி கொடுத்துறேன். செகண்ட் பாக்ஸ்ல 2 வரணும். திரும்ப ஆரோ கொடுத்துட்டு பிளஸ் சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா பிளஸ் சிம்பிள் கிரியேட் ஆயிடும். அடுத்தது எனக்கு என்ன ஆகணும், 2ab அப்படிங்கிறது கிரியேட் ஆகணும். ஸோ இப்போ இதுல வந்து பாருங்க என்னோட ஒரு நார்மல் ஃபார்முலா வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி உங்களோட ஃபார்முலாஸ்ல வேற எந்த சிம்பிள்ஸ்ல நீங்க கிரியேட் பண்ணி ஃபார்முலா கிரியேட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன் இந்த ஃபார்முலா எனக்கு காமனா நிறைய இடத்துல நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அந்த ஃபார்முலாவை நீங்க செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா சேவும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க சேவ் செலக்ஷன் டு ஈக்குவேஷன் கேலரின்னு இருக்குங்களா. சோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், சேவ் ஆப்ஷனும் யூஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி எந்த ஃபார்முலாஸ் வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல இங்க இருக்க சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியும் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒவ்வொன்னா கொடுக்கறதுக்கு, அதுக்கு பதிலா எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது பென்ல நான் டைப் பண்ற மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணி இந்த இடத்துல டாக்குமெண்ட்ல பிளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் நீங்க பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்க நான் ஒரு சின்ன டேப் கொடுக்குறேன். எனக்கு இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணனாலும் நீங்க பண்ணிக்கலாம். சோ நார்மல் ஹோம் டேப் யூஸ் பண்ணி எப்படி வேணாலும் சைஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து பாருங்க நான் என்ன பண்றேன்னா டைப் பண்ணதுக்கு பதிலா நான் வந்து ரைட் பண்ண மாதிரி எனக்கு ஃபார்முலாஸ் கிரியேட் ஆகணும். சோ அந்த ஆப்ஷனும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் வந்து டிரா பண்றதுக்கு சேம் அதே இன்சர்ட் ஆப்ஷன்ல ஈக்குவேஷன்ஸ் போயிடுங்க. ஈக்குவேஷன்ஸ்ல கீழே வந்து பாருங்க இங்க் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓபன் ஆகும். இந்த எல்லோ ஸ்கொயர்ல தான் வந்து நீங்க டிரா பண்ணணும். நீங்க டிரா பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த ப்ரிவியூல ஃபார்முலாஸ் அது எப்படி எடுத்திருக்கு அப்படிங்கிறது கிரியேட் பண்ணும். சோ நீங்க பென் மாதிரி யூஸ் பண்றீங்க, பென் பேட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்ல அப்படின்னா மவுஸ் யூஸ் பண்ணி நீங்க டிரா பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து ரைட் பண்றேன். எனக்கு a ஸ்கொயர் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா சோ a, எனக்கு மேல ஸ்கொயர் வேணும், சோ ஸ்கொயர் நான் கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பிளஸ் சிம்பிள் கிரியேட் ஆகணும், சோ பிளஸ் நான் கொடுத்துட்டேன். நம்ம ஸ்கொயருக்கு கீழே கொடுத்ததுனால பாருங்க எனக்கு அந்த மாதிரி வருது. சோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். a ஸ்கொயர் வேண்டாம்னா நீங்க கிளியர் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பிளஸ் சிம்பிள் வரணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், பி ஸ்கொயர் வேணும். சோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், பி ஸ்கொயர் அப்படிங்கறத கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணணும், டிவைட் வேணும். சோ டிவைட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சி ஸ்கொயர் அப்படிங்கிறது வரணும். சோ நீங்க ஃபார்முலா வந்து டிரா பண்ண அந்த எல்லோ பேடோட சைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து பெருசு பண்ணிக்கும். சோ எனக்கு பிளஸ் சிம்பிள் கிரியேட் ஆகணும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2a நெக்ஸ்ட் வந்து b. சோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணணும். இப்போ இத ஓவராலா சேர்த்து எனக்கு ஒரு ரூட் மாதிரி கிரியேட் பண்ணனும், இல்ல ஒரு ஸ்கொயர் மாதிரி போடணும் அப்படினாலும் போட்டுக்கலாம். சோ இப்போ எனக்கு இந்த மாதிரி பிராக்கெட் வரணும். சோ அந்த பிராக்கெட் கொடுத்துட்டேன். பிராக்கெட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஆப்ஷனை கொடுத்துறேன். சோ இப்போ என் ஃபார்முலாவை நான் ரைட் பண்ணி முடிச்சிட்டேன். சோ ரைட் பண்ண இந்த ஃபார்முலாவை நான் என்ன பண்ணணும்னா என் டாக்குமெண்ட்ல இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, இன்சர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணா போதும். நம்மளோட ஆரோ பாயிண்டர் எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துல அந்த ஃபார்முலா கிரியேட் ஆயிடும். இப்போ இது வந்து எனக்கு ரைட் அலைன்மெண்ட்டுக்கு வேணும், சென்டர் அலைன்மெண்ட்ல இருந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்டுக்கு போகணும் அப்படினாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இந்த இதுல வந்து பாருங்க ஈக்குவேஷன் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்களா, இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோம்னா பாருங்க ஜஸ்டிஃபிகேஷன்ஸ்ல லெஃப்ட், ரைட், சென்டர்ட் இல்ல அப்படின்னா அந்த குரூப்ல அது சென்டரா வந்துரும். இப்போ எனக்கு லெஃப்ட் கொடுத்தேன் அப்படின்னா ஃபார்முலா லெஃப்ட் அலைன்மெண்ட்டுக்கு போயிடும். ஈவன் இதுல நீங்க என்ன பண்ணலாம், ஹோம் யூஸ் பண்ணி ஃபார்முலாஸ்க்கு கலர்ஸ் யூஸ் பண்றது, அதாவது அந்த டெக்ஸ்ட்டுக்கு கலர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல font size increase பண்றது, இந்த எல்லா ஆப்ஷன்ஸுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஈக்குவேஷன்ஸ் டைப் பண்ணும்போது எனக்கு நார்மலா ஈக்குவேஷன் tab ஓபன் ஆயிடும். இங்க இருக்க சிம்பிள்ஸ் இல்லாம எக்ஸ்ட்ரா எனக்கு சிம்பிள்ஸ் வேணும் அப்படினாலும் இன்சர்ட்ல இருக்க இந்த சிம்பிள் ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இத கிளிக் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டா ஒரு சில சிம்பிள்ஸ்லாம் கிரியேட் பண்ணிருப்பாங்க. இது இல்லாம எனக்கு வேற ஏதாவது சிம்பிள்ஸ் தேவைப்படுது அப்படினாலும் மோர் சிம்பிள்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே சிம்பிள்ஸ் இருக்க விண்டோ உங்களுக்கு ஓபன் ஆயிடும். இதுல இருக்க எந்த சிம்பிள்ஸ் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் ஆல்ரெடி ஹோம்
ஹோம்ல நம்ம புல்லட்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்திருப்போம். அதே ஆப்ஷன் தான். இங்க இருக்க எந்த சிம்பிள்ஸ் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வேற ஏதாவது சிம்பிள் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த பிக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இங்க இருக்கிறது ஏதாவது ஒரு சிம்பிள் வேணும். நான் இந்த மாதிரி ஒரு ஆரோ சிம்பிள் கொடுக்குறேன்னா அந்த ஆரோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆரோ சிம்பிள் உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். சோ அது இல்லாம எனக்கு வேற ஏதாவது சிம்பிள்ஸ் வேணும் அப்படின்னாலும் டிஃபால்ட்டா இங்க கொடுத்திருப்பாங்க. இந்த பேசிக் மேத்ல இருந்தும் நீங்க எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி இது நார்மலா இந்த ரெண்டு ஆப்ஷனுமே இன்சர்ட்ல இருக்க சிம்பிள் ஆப்ஷனும் சரி, ஈக்குவேஷன் ஆப்ஷனும் சரி, நீங்க வந்து தியரிட்டிக்கலா இல்லனா மேத்தமெட்டிக்கல் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை கிரியேட் பண்றதும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். கீபோர்ட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இங்க் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி ஃபார்முலாவை டிராவும் பண்ணிக்கலாம். சோ அது நம்மளோட இஷ்டம் தான். இந்த ரெண்டு ஆப்ஷனுமே உங்க டாக்குமெண்ட்ரியில நீங்க மேத்தமெட்டிக்கல் ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.